வணக்கம். இப்ப நான் வெஜிடபிள் பிரிஞ்சி செய்ய போறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வெஜிடபிள் பிரிஞ்சி வந்து நான் வந்து நம்ம அரிசி பொன்னி அரிசியிலே செய்ய போறேன். பாஸ்மதி இல்லாம பொன்னி அரிசியிலேயே எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இதுல வந்து நல்லா ஃப்ரைட் ரைஸ் ஒரு நாள் இந்த பொன்னி அரிசியிலே செஞ்சேன், நல்லா இருந்தது. அதே மாதிரி குஸ்கா ஒரு நாள் செஞ்சதுக்கு அதுவும் நல்லா சூப்பரா இருந்தது. சரி, இப்போ வந்து வெஜிடபிள் பிரிஞ்சி சிம்பிளான நம்ம வீட்டில் உள்ள காய்கறிகள். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம். அடுத்தது வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். தண்ணி வந்து இதில் நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன், அப்போ தான் சீக்கிரம் குக்கரில் வந்து விசில் வரும். நீங்கள் வந்து நார்மலாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து வீடியோக்காக சீக்கிரம் விசில் வர்றதுக்காக சுடுதண்ணி விசில் வச்சுருக்கேன். இன்னும் வந்து இந்த வெஜிடபிள் பிரிஞ்சில் மீல் மேக்கர் வந்து குட்டி குட்டியாக வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா சுடு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அரிசியை வந்து நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. கழுவிட்டு அலசிட்டு நல்லா இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. பரவாயில்ல, இந்த அரிசி 1/4 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் கூட நல்லா ஊற வச்சிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு இவ்வளோ சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன். இதோட தக்காளி, பீன்ஸு, கேரட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீழே நீட்டாக கீழே வச்சுட்டேன். அதோட காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு. இது கொஞ்சம் வதக்கிடலாம். இதில் வந்து நான் பட்டாணி வந்து அந்த உரிச்சு சேர்க்குற பட்டாணி அது இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கிடைக்கல, அதனால வந்து இந்த கவரில் செக் பண்ணிக்கலாம், அந்த பட்டாணி வாங்கி நல்லா அலசிட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். எங்கிட்டீங்க அதனுடைய அந்த கலர்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சம் வெளியாகிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் பயெல்லாம் சாப்பிட்லாம். கூடுமான வரைக்கும் நீங்கள் வந்து அந்த உரிச்சு சேர்க்குற பட்டாணியை, பச்சை பட்டாணி அதை சேர்த்துக்கினா ரொம்ப நல்லது. இப்போ வந்து இதில் வந்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து தேவையான அளவு உப்பு. உப்பு சேர்க்கும்போது அந்த காய்கறிகள் வந்து சீக்கிரம் கொஞ்சம் வதங்கிடும். இதோட என்ன செய்யணும்னா இந்த பட்டாணியை இதில் சேர்த்துடலாம். இந்த பாருங்க, அந்த சாய தண்ணியெல்லாம் போயிடுச்சு. 2 தடவை 3 தடவை நல்லா அலசிட்டேன். இந்த பட்டாணியை இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச பார்த்தீங்களா, இது நல்லா கொஞ்சம் ஊறும் போதே அந்த சாஃப்ட் அந்த மிக்ஸ் அப்படியே ஊறி வந்துடும் இந்த மீல் மேக்கரு.
இப்போ இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம அலசி எடுத்துடலாம். இது வந்து நம்ம நல்லா சுடு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா இதை வந்து எடுத்து ஒரு 4 அலசி நல்லா அலசிடணும். நல்லா பிழிஞ்சாப்புல எடுத்துக்கணும். நல்லா பிழிஞ்சு அந்த இதெல்லாம் அது நல்லா அப்படியே நல்லா பிழிஞ்சாதான் அதனுடைய உப்பெல்லாம் கொஞ்சம் வெளியாயிடும் நல்லா. அதனால நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிக்கணும். நல்லா நல்லா விழுந்தாப்புல அலசி எடுக்கணும். பாருங்க அந்த அலசலச அந்த அந்த மாதிரி ஒரு மாதிரி வெள்ளையா வருது பார்த்தீங்களா, அந்த இது போயிடும். எந்த இதுவே சேர்த்தாலும் இந்த மாதிரி அலசி எடுத்து நீங்க வந்து இதை சேர்த்துக்குங்க. இன்னும் ஒரு அலசி கூட அலசிடுவோம். இப்போ வந்து இது நல்லா இதை வந்து இருந்துட்டு இதில் போட்டுருவேன். பாருங்க நல்லா எண்ணெய் வதங்கிருக்கு. இப்போ நம்ம இதில் மசாலா என்னன்னா குழம்பு மிளகாய்த்தூள் வெறும் தனி மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் சேர்த்துடலாம். காரம் வந்து நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டதுனால கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து அதே மாதிரி அரை ஸ்பூனுக்கு இந்த தனி மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா. இதை நல்லா வதக்கி வச்சு இப்போ இதுலேயே நான் அரிசியை போட போகிறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். வந்து 3 டம்ளர் இல்லை 4 டம்ளர் தண்ணி இதில் வச்சுக்கலாம். இப்போ தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிடுறேன். அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த அரிசியுமே இதில் சேர்த்துருவேன். பாருங்க இந்த கொதிக்க வச்ச தண்ணியும் 3 டம்ளருக்கு 1.5 டம்ளருக்கு 3 டம்ளருக்கு தண்ணியில் ஊற்றிருக்கேன். ஒரே ஒரு டம்ளரு இதில் ஊற்றிடுறேன். சீக்கிரம் வச்சு வரும், அதனால் கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றுறேன். ஒரு தடவை நம்ம உப்பை செக் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். 4 விசில் வந்தால் போதும். இதே தடவை செக் பண்ணிக்கலாம் உப்பு. கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் இந்த மூடி போட்டு 4 விசில் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போது பாஸ்மதி ரைஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த காய்கறியெல்லாம் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எப்படி இருக்குன்னு திறந்து பார்த்துட்டு அரிசியை வந்து அதுக்கப்புறம் போட்டு பாஸ்மதி ரைஸு அதில் போட்டுட்டு ஒரு விசில் போடாமல் 10 நிமிஷம் மறுபடியும் அது ஆவி இது போகிற அளவுக்கு நம்ம ஸ்டீம் போகிற அளவுக்கு நல்லா வேக விடணும். அதுக்கப்புறம் தண்ணி பார்த்துட்டு திறந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து மேலே வந்து லைட்டாக லெமன் ஜூஸ் இது பண்ணணும். இப்போ நம்ம வந்து இதில் விசில் விடுறதுனால 4 விசிலுக்கு தண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த கேரட்டு பீன்ஸு இது தவிர வேற என்ன சேர்க்கலாம்னா நீங்கள் இந்த காலிஃப்ளவருக்கு பதிலாக ப்ரொக்கோலி அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் என்னென்ன போடணுமோ அதில் போட்டுக்கலாம் நீங்கள். அதனால மெயினாக வந்து எல்லாருமே விரும்பி வெஜிடபிள் விரும்பி சொன்னால் கேரட் பீன்ஸ் தான் இதில் போடுறது.
அது நமக்கு பிடிச்சமானது ப்ரொக்கோலிலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது அவ்வளவா கிடைக்க மாட்டேங்குது. காய்கறி கடையில ஒரு சில கடையில குடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால காலிஃப்ளவரு எங்கேயும் கிடைச்சிருது. அதனால காலிஃப்ளவர் வாங்கி வீட்ல போட்டுருவோம். ப்ரொக்கோலி போட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வேற என்ன அதில சேர்க்கலான்னா, சில பேர் வந்து முள்ளங்கி கூட கொஞ்சம் சேர்ப்பாங்க. லைட்டா சேர்ப்பாங்க. உருளைக்கிழங்கு சேர்க்கிறப்ப அதையும் கொஞ்சம் ரொம்ப போடக்கூடாது. எல்லா காய்கறியுமே வந்து வெஜிடபிள் பிரிஞ்சுக்கு ரொம்ப கச்ச கச்ச கச்சன்னு ரொம்ப அப்படியே போடக்கூடாது. திகட்டி போயிடும். அதனால உங்களுக்கு அளவு அரிசி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க காய்கறி எடுத்துக்கணும். ஒண்ணு இப்ப அரிசி ரொம்ப இருக்குது காய்கறியே இல்லை கொஞ்சமா போட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது. அதே மாதிரி அரிசி கொஞ்சமா வச்சுட்டு அரிசி வந்து கொஞ்சமா வச்சுட்டு காய்கறிகளையும் அதிகமா போட்டீங்கன்னா அதுவும் வந்து வெறும் இது சாப்பிட்டாப்லயே இருக்கும். அதனால வந்து எவ்வளவு அரிசிக்கு தகுந்த மாதிரி குறைவ காய்கறி எடுத்து அதுக்குள்ள தகுந்த மாதிரி போட்டாதான் நல்லா இதா இருக்கும். அதனால அதே மாதிரி இந்த அரிசியில நாங்க வந்து பொன்னி அரிசி, அதனால அந்த பொன்னி அரிசி இந்த தடவை வாங்கினது ரொம்ப மெலிசான அரிசி. அதனால எங்களுக்கு நல்லா பிரிஞ்சி அதுக்கப்புறமா குஸ்கா, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் கூட அதுலயே நம்ம வடிச்சுட்டு நல்லா ரொம்ப குழைய விடாம எடுத்துட்டு அதுலயே ஃப்ரைட் ரைஸ் அன்னைக்கு ஒரு நாள் பண்ணுனேன். நல்லா இருந்தது. அரிசி வந்து கொஞ்சம் நீளமா இருக்காதே தவிர மற்றபடி டேஸ்ட்லாம் அருமையான டேஸ்டா இருக்கு. அதனால நீங்க பாஸ்மதி வந்து போடணும்னு இது இல்லாம வெஜிடபிள் பிரிஞ்சுனா இதுலயும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ விசில் வர மாதிரி சவுண்ட் வருது. இன்னொன்று இதுக்கு வந்து சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருமா செஞ்சுக்கலாம். முட்டையை வேக வச்சுட்டு முட்டை குருமா செஞ்சுக்கலாம். தக்காளி வெங்காயத்தை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடணும். அடுத்தது கொஞ்சம் கரம் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், அதாவது குழம்பு மிளகாய்த்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் மிளகுத்தூள், சீரகத்தூள் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்ட உடனே இந்த முட்டையை அவிச்ச முட்டையை எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அது கூட என்ன சேர்க்குறீங்கன்னா தேங்காவை நல்லா துருவிட்டு தேங்காய் கூட இஞ்சி, பூண்டு 2, அப்புறம் வந்து சோம்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் என்ன சேர்க்குறீங்க, அது அவ்வளோதான். இது கசகசா, மெயினாக கசகசா. குருமாக்கெல்லாம் கசகசா போட்டால் தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே தகுந்த மாதிரி வயிற்றுக்கும் ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. கசகசா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால எப்பயும் குருமா குழம்புன்னு எடுத்த உடனே நீங்கள் வந்து சோம்போட கசகசா கட்டாயமாக சேர்த்துக்கணும். சோம்பு மிக்ஸ் பண்ணும்போது கசகசாவும் சேர்த்து வருது. அதனால் அதை பண்ணி அது நல்லா அரைச்சிட்டு கடைசியாக நல்லா கொதி வந்து அந்த கிரேவி எல்லாம் சுண்டி நல்லா வந்தோடனே குருமானா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது அப்புறம் தொக்காயிடும். அதனால அந்த அளவுக்கு இருக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது நீங்கள் வந்து குருமா அந்த தேங்காவை தூக்கி போட்டுருங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணணும். அவ்வளோதான். நீங்கள் வந்து மறுபடியும் கொதிக்க விட்டு கொத்தமல்லியோடு சேர்த்து ரொம்ப கொதிக்க விட்டீங்கன்னா அந்த குருமா வாசனையே போயிடும். அதனால ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் நீங்கள் வந்து இந்த குருமாவுக்கு கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணுங்க. செம்மையாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா. இல்லை வந்து நீங்கள் எப்பயும் போல் நம்ம பிரியாணிக்கு இதுக்கெல்லாம் சேர்த்துக்கிற கத்திரிக்காய் கிரேவியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். விசில் வர ஸ்டேஜ் இருக்குது. எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த காய்கறிகள்லாம் வெந்து கொஞ்சம் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 1/4 மணி நேரமாவது ஆகிடுது. அதனால ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக சுடு தண்ணி ஊற்றினாலும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ½ லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் பிழிஞ்சிடுறேன் இதில். ரொம்ப லெமன் ஊற்றினா ரொம்ப புளிப்பாக தான் இருக்கும். அதனால ஒரு ½ மட்டும் சின்ன பீஸு எடுத்து அப்படியே பிழிஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் காரம் இருந்ததுன்னா இந்த புளிப்பு போய் அந்த காரத்தன்மையை கொஞ்சம்
கட்டுப்படுத்தும். அதுவும் இல்லாம அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொன்னு எப்பயும் போல இன்னொரு சைடுக்கு தயிர் பச்சடி. இதோட இருந்தாலும் அந்த தயிர் பச்சடி கொஞ்சம் கூட இருந்தால் தான் பிரிஞ்சி, பிரியாணி எதுக்குமே வந்து நம்ம அந்த என்னதான் நீங்கள் வந்து சைட் டிஷ் வந்து வச்சாலும் தயிர் பச்சடி இல்லாமல் பிரிஞ்சி, பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப ஏதோ சாப்பிடாத மாதிரியே தெரியும். அது அந்த ஃபீலிங் இருக்காது. தயிர் பச்சடி அவசியமாக வச்சுக்கணும். நிறைய எடுத்து வச்சு வச்சுருக்க ரெடியாக ஒரு 2 விசில் வந்துச்சுன்னா சரி. அரிசி வந்து நல்லா மெலிசா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப விட்டோம்னா குழஞ்சு கூட போயிடும். இதே மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் வந்து இதுலேயே பண்ணனா நீங்கள் என்ன செய்யணும், சாப்பாடு நல்லா ஆஃபில் நல்லா கொஞ்சம் முக்கால் பதத்துக்கு வடிச்சுக்கலாம். ஏன்னா பாஸ்மதியாக வந்து ஒரு ஆஃப் பதத்துக்கு வடிச்சு எடுத்துக்கணும். இது நல்லா கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு நல்லா அந்த கொஞ்சம் மடங்குறாப்புல தெரியும். அதாவது கொஞ்சம் அந்த சாஃப்டாக தெரிகிற அளவுக்கு எடுத்து வடிச்சிடணும். வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சு உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை வந்து நீங்கள் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. முக்கியமாக ஃப்ரைட் ரைஸ்ன்னு பார்த்தாலே எனக்கு பீன்ஸ் தான் சேர்ப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது காய்கறிகள்லாம் என்ன சேர்க்கலாம் அதில்? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னால் நமக்கு தேவையே இல்லை. அதோட சிக்கனை வந்து 65 போட்டு வறுத்து தனியாக வச்சிடணும். 65 போட்டு அதில் எடுத்து வச்சு அரிசியை சாப்பாட்டை ஆற வச்சு வெங்காயம், சீரகம், இஞ்சி பூண்டு நல்லா போய் வதக்கிட்டு அதோட இந்த 65 இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த ரைஸை போட்டு நல்லா அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கூட நல்லா பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ வறுபட தான் நல்லா இருக்கும் ரைஸு. அதனால நீங்கள் அந்த அரிசியை நல்லா அப்படியே வறுத்தே இருக்கும்போது அதில் வந்து மிக்ஸ் வந்து விற்கிறாங்க. அதனால மிக்ஸ் வந்து டேஸ்ட்டு போட்டுக்கிறதுனா போட்டுக்குவோம். நீங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம இதில் போட்டிருக்க அந்த இஞ்சி பூண்டு சீரகம் இதுவே நல்லா நல்லா வாசனையாக இருக்கும். கடைசியாக நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மிளகுத்தூள் அப்படியே நல்லா லைட்டாக தூவிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் முன்னாடியே போட்டுருந்தோம். நம்ம அரிசி வறுக்கிறப்பயே அந்த வதங்கி வரும்போது நீங்கள் வந்து மிளகாத்தூளை லைட்டாக தூவிட்டு தனி மிளகாய் தூள் காரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து. ஏன்னா 65 நம்ம வந்து காரம் சேர்த்துருக்கோம். அதனால ரைஸுக்கு மட்டும் லைட்டாக காரம் சேர்த்தா போதும். அது நல்லா வதங்கி வரும்போது நீங்கள் வந்து இந்த மிளகாத்தூளை நல்லா கொஞ்சம் சேர்த்துட்டு கடைசியாக என்ன பண்ணணும், மிளகுத்தூள் அதை அப்படியே லைட்டாக தூவி விட்டுட்டு இதே மாதிரி கொத்தமல்லியை கடைசியாக தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் இந்த ரைஸில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸு சூப்பராக இருக்கும். ஸ்கூல் நல்லா போகுது. அதனால நான் வந்து திறந்துலாம் முதல்ல ஆஃப் பண்ணலாம் நினைக்கிறேன். 2 விஷயம் நல்லா நிறைய நேரம் போயிருந்துட்டீங்களா, அதனால நல்லா தண்ணி இதாக இருக்கும். தண்ணி நல்லா வச்சிருக்கேன். ஒரு 3 ட்ரை பண்ணிடுங்க. வெளியே போனாலும் நம்ம திறந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து மேலே வந்து நீங்கள் நெய் கொஞ்சம் போட்டிங்கன்னா அது டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஒரு திகட்டும் வேணான்னு சொல்கிறவங்க லைட்டாக என்ன பண்ணலாம், எண்ணெயே மேலே கொஞ்சம் லைட்டாக ஊற்றிடணும். அந்த அரிசி கொஞ்சம் காயாத மாதிரி நல்லாயிருக்கும். அதனால லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றினீங்கன்னா அது ஒரு சுவையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரைட் ரைஸுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து லைட்டாக மேலே இது பண்ணிடலாம். அப்புறம் இன்னொன்று வந்து இதுக்கு வந்து சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி சொல்லிட்டேன், குருமா சொல்லியாச்சு.
அதுக்கப்புறமா கத்திரிக்காய் கிரேவி சொன்னேன். கத்திரிக்காய் கிரேவிக்கு சொன்னபோது என்ன சேர்க்கணும்னு சொல்லல. அது வந்து நிறைய மாடலில் செய்யலாம். அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டுக்கு பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யணும்னா, நீங்கள் வந்து கத்திரிக்காவை நல்லா அப்படி நாலு நாளாக வகுந்துக்கணும். வகுந்துட்டு அதை அப்படியே சுத்த தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி என்ன பண்ணணும், பொடியாக நறுக்கிடுங்க. பொடியாக நறுக்கிட்டு வறுத்துட்டு நல்லா வதக்கிட்டு அதில் மிளகு, கொஞ்சம் சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை வந்து கொஞ்சமாக அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கணும். ரொம்ப போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு ரொம்ப வாசனை கொடுக்கும். அதனால கொஞ்சோண்டு சின்ன துண்டு வச்சுங்கன்னா 2 பூண்டு அதை வச்சு நசுக்கி முன்னாடி சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காவை போட்டு அந்த வெங்காய தக்காளியோடய நல்லா வதக்கிட்டே இருங்க. அப்புறம் சொன்ன பார்த்தீங்களா, சோம்பு, அந்த சீரகம் இதெல்லாம் அப்படியே பொன்னுருவா லேசாக வறுத்துட்டு நீங்கள் அது கூட வந்து கொஞ்சம் எள்ளு பொடி இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு கொஞ்சம் அதையும் சேர்த்து வறுத்துடணும். வறுத்துட்டு இந்த கத்திரிக்காய் கிரேவியை கொஞ்சமாக காரம் உப்பு மிளகாத்தூள் போட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கத்திரிக்காய் ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை, அதுலேயே நல்லா குழஞ்சிரும். அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த சீரகம், மிளகு, அப்புறம் சோம்பு, எள்ளு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா பொடி பண்ணி வச்சுக்கணும். பொடி பண்ணிவிட்டு அதை வந்து கடைசியாக மேலே தூவிட்டு கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிடுங்க. புளி கரைசல் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புளி ரொம்ப லைட்டாக ரொம்ப புளிப்பாயிடும் டேஸ்ட்டு. அதனால தக்காளிலாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு சின்ன அரை எலுமிச்சம்பழம் நல்லா புளியை கரைச்சிட்டு அதை சேர்த்துட்டு கடைசியாக இந்த பவுடர் தூவி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக கத்திரிக்காய் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து இதே மாதிரி செஞ்சு உங்களுக்கு எள்ளு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து எள்ளுக்கு பதிலாக என்ன செய்யலாம்னா, பொட்டுக்கடலை இருக்கு இல்லைங்களா, பொட்டுக்கடலையை கொஞ்சமாக இதே மாதிரி நல்லா வறுத்துட்டு அதை அதில் தூவிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கத்திரிக்காய் கிரேவி 2-3 நாள் நிறைய செய்யலாம். நிறைய இதில் நமக்கு என்ன இது பிடிக்குதோ, எள்ளு, பொட்டுக்கடலை வச்சு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை கூட நல்லா பொடி பண்ணி நல்லா மசிய நல்லாவே நைஸாக பண்ணிடணும். அது அந்த நைஸ் பவுடர் வரும்போது அதை எடுத்து கடைசியாக தூவிட்டு நல்லா அப்படியே பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாம் வந்து வதக்கிறதுல தான் இருக்குது. உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் கிரேவியை வந்து எப்போ செய்யறதுனாலும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. கட்டில் போட்டு செஞ்சீங்கன்னா ஒரு புளிக்குழம்பு கூட கொஞ்சம் வதக்கி தான் போடுவாங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கும் அது. ஆனால் இந்த கத்திரிக்காய் கிரேவியை வந்து நீங்கள் வந்து எண்ணெயில் வதக்கி செய்யும்போது இந்த சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரியாணிக்கெல்லாம் நல்லா செமையாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கத்திரிக்காய் கிரேவியை நான் ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கேஸ் இதை எடுத்துடலாம். ரொம்ப நேரம் அதில் வெயிட் பண்ணி வைக்கிறோம், அதனால சீக்கிரம் எடுக்கணும். தண்ணி எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுக்காதீங்க. எல்லாம் ஸ்டீம் நல்லா போனதுக்கப்புறம் எடுங்க, அதுதான் நல்லது. அப்போ தான் நல்லா வெந்து வந்திருக்கும். எவ்வளோ நேரம் ஸ்டீம் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அப்போதான் நம்மளுக்கு ஃபுல் ஸ்டீமும் நல்லா போயிடும். இப்போ இது மேலே கொஞ்சமான நெய் போட்டுக்கிறேன். பாருங்கள் ஸ்டீம் போயிடுச்சு. கரண்டு பார்த்துடலாம். தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியல. போயிட்டு உடனே கூட பாருங்கள் எவ்வளோ தூரம் ஆவி அடிக்குது. அதனால் கொஞ்சம் பாருங்கள் பட்டு நிமிஷம். இதில் இந்த அரிசி வந்து நல்லா மெல்லிசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு 2-3 விசில் வந்தாலே ரொம்ப நல்லா வெந்துடும். பாருங்கள் கரெக்டாக வெந்திருக்கு. தண்ணி தான் கொஞ்சம் அந்த ஸ்டீமுக்கு நான் போட்டிருந்தேன், தண்ணி கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ வந்து இந்த லெமனை வந்து இதில் ஊற்றிடலாம்.
அதுக்கப்புறம் இந்த நெய் நெய் வந்து ரொம்ப திகட்டாத அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நெய் வெயிலுக்கு அதுக்கும் நெய் வந்து நல்லா அப்படியே எண்ணெய் மாதிரி ஆயிடுச்சு, தண்ணியாக இருக்குது. காய்ச்ச வேண்டாமல் அப்படியே போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க ரைஸு. இதே மாதிரி ஆனால் நீளமாக தெரியாது வெளியே, மற்றபடி இதே நம்ம டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீளமாக தெரியறபடி நல்லா சீக்கிரம் வந்துடுது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட நம்ம கொத்தமல்லியை கொஞ்சமாக தூவிடுறேன். தூவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டுருங்க. விசில் வந்து சும்மா விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக வெந்துடும். சூப்பராக நல்லா புழுங்கிடும். எடுக்கும் போது அந்த தண்ணி கொஞ்சம் இல்லாமல் நல்லா புழுங்கி வந்துடும். பாருங்க, எடுக்கிறப்பே பாருங்க தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வத்தி இருக்கு. இன்னும் ஒரு விசில் விட்டுருந்தா கூட கொஞ்சம் தண்ணி நல்லா சொல்லி இதாயிருக்கும். அதனால எப்பவுமே இந்த அரிசிக்கு இந்த 1 டம்ளர் வச்சிங்கன்னா 3 டம்ளர் தண்ணி தாராளமாக வச்சுருங்க. காய்கறி இதெல்லாம் வேகணும். அருமையான சுவையான வெஜிடபிள் பிரிஞ்சி பொன்னி அரிசியில் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நாளைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம். பாய்.